கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு முக்கியமான உளவியல் மாற்றம். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிருவாங்க. இவங்களுக்கு பொதுவாவே ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப பிடிக்கும். சோஷியலான பீப்பிள் தான். கால்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் பண்ணா உடனே ரிப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கே ஒரு எமோஷனல் நம்னஸ்ன்னு சொல்லுவோம். கொஞ்சம் தனியா இருக்கலாமே, டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணலாமேன்னு கால் வரும்போது மொபைல் கையில இருந்தாலும் அந்த கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் கால் எடுக்கலன்னு ஒரு மெசேஜ் பண்ணா கூட அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப டிட்டாச்டா, ஐசோலேட்டடா இருந்து, நம்ம கொஞ்சம் தனிமையா இருப்போம். நம்மள பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சைக்காலஜிக்கலா இவங்க ஒரு சேஞ்சஸ கொண்டு வந்து பாசிட்டிவா மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கனாலும் நான் போய் நிற்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணாமல் தன்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தன்னுடைய மென்டல் ஹெல்த்து, தன்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்துன்னு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு பீரியட் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால இவங்கள ஒரு பர்சனாகவே என்ஹான்ஸ் பண்ணிப்பாங்க. இவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து, அவங்களோட கம்யூனிகேஷன்லேருந்து, என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எவ்வளவு லிமிட்டடாக பேசணும், இதெல்லாம் தப்பு பண்ண போய் தானே நம்மளை எல்லாரும் வந்து முதுகில் குத்துனாங்க. இதை நம்ம சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு மனநல மாற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் வரும்.